புதியுகம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு அவர் நிகழ்ச்சி. இது ஸ்வஸ்திக் ஜிம் வழங்கும் ராசிக்கல் பரிகாரங்கள். ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நேயர்களுடைய குவைரீஸ், அவங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சந்தேகங்கள், குழப்பங்கள் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு அருமையான பதிலையும் தீர்வையும் ஹோப்பையும் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்வஸ்திக் ஜெம் ஸ்டோன் அப்படின்ற ஒரு மிக பிரபலமான ஜெம் கற்கள், இந்த ரத்தின கற்கள் விற்பனை நிலையம் நம்ம சென்னை டி நகரில் லொக்கேட் ஆயிருக்கு. நீங்களும் நேரடியாக சென்று உங்களுடைய ராசிக்கேற்ற ரத்தின கற்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நேரடியாக பார்த்து வாங்கி கொள்ளலாம். மற்ற விற்பனை நிலையங்களை கம்பேர் பண்ணும்போது ஸ்வஸ்திக் ஜெம்மில் ரொம்ப குறைவான விலையில் நல்ல தரமான ரத்தின கற்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்வஸ்திக் ஜெம் ஸ்டோன் விற்பனை நிலையத்தின் அருகிலேயே வந்துட்டு ஜெம் டெஸ்டிங் லேப் இருக்கிறதுனால நீங்கள் நேரடியாகவே ரத்தின கற்களை குவாலிட்டி தரத்தை செக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். மீண்டும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஸ்வஸ்திக் ஜெம் ஸ்டோன்லேருந்து குருஜி ஆரியவர்தன் அவர்கள் என் கணித பிரம்மா நம்ம கூட இணைந்திருக்காங்க. நேர்களாகிய நீங்கள் உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய சந்தேகங்களை நம்ம நிகழ்ச்சியில் கால் பண்ணி கேட்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். எஸ். ஸோ ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நேயர்களுடைய கேள்விகளுக்கு நிறைய நீங்கள் வந்து ஒரு ஹோப்ஃபுல்லானவும் உண்மையான பதில்கள்லாம் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இந்த விதத்தில் பார்க்கும்போது போன வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுல நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சென்ற வாரம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க 8, 9, 10 இந்த டேட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய சூழல் வந்து ஏற்படும் அப்படின்னு. அதே மாதிரி இந்தியா அளவில் இந்த 8, 9 தேதிகளில் சில விபத்துகள் கூட நடந்திருக்கு. ஆக்சிடென்ட்ஸ், மர்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நடந்திருக்கு. ஸோ இப்போ வர வாரங்களில் இந்த மாதிரி எந்தெந்த டேட்ஸில் வந்து நாங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலம் வந்து உண்டாகும்? நான் வந்து இது வரைக்கும் ஒரு 25 லட்சம் பேர் ஜாதகம் சொல்லியிருக்கிறேன். 25 லட்சம் பேர், அதில் கூட பிரைம் மினிஸ்டர் கூட சேர்ந்துக்கிறேன். அது கூட அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களை புரிய வைக்கிறது, இந்த நியூமராலஜி அஸ்ட்ராலஜி ரெண்டும் வந்து ரெண்டு கண்ணு மாதிரி. அஸ்ட்ராலஜி கூட நியூமராலஜி கூட. இப்போது இந்த வருஷத்தில் ரொம்ப டேஞ்சர் நம்பர்ஸ் 9, 8. ஆனால் இந்த வருஷம் என்ன இருக்குதுன்னா, அடுத்த மாதம் 8வது மாதத்தில் வந்து தனுசு ராசி, மகர ராசி ரொம்ப டேஞ்சராக இருக்குது. இந்த வருஷத்தில் அதிகமாக கொலை, விபத்து, மர்டர்ஸ், ரேப், ஃப்ளைட், ட்ரெயின் இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிறது வந்து அந்த 7, 8 தனுசு ராசி, மகர ராசி தான். முக்கியமாக வந்து வரமலக்ஷ்மி அப்பா வருது, இங்கே ரொம்ப கம்மி பண்ணுறது. வரமலக்ஷ்மி அப்பா வந்து நல்ல நேரத்தில் அந்த லக்ஷ்மி உட்கார வச்சா பணம் சேரும். அதில் வந்து இந்த வாட்டி தனுசு ராசி 8ஆம் தேதி வரும். 8ஆம் தேதி வரமலக்ஷ்மி அப்பா. அது என்ன 8 and 4 காம்பினேஷன் நியூமராஜி. இந்த மாதிரியெல்லாம் பறந்து அவங்க உடம்பெல்லாம் கெட்டு போயிடும், வாழ்க்கையே நல்லா இருக்குது. அது வந்து தனுசு ராசியில் தான் நடக்க போகுது. தனுசு ராசிக்கு அவ்வளோ டைம் நல்லா இல்லை. இந்த வருஷம் ரொம்ப மோசமான ராசி தனுசு ராசி, ரொம்ப. ஆனால் எல்லோரும் குரு பார்வை நல்லா இருக்குது, குரு மனசாக சொல்லுவார். கண்டிப்பாக ஜோசியம் தெரியுமோ தெரியாது மக்களுக்கு. குரு பார்த்தா நல்லா கோடி புண்ணியவன்னு சொல்கிறோம், அதெல்லாம் தப்பு. சனி கூட பார்க்கக்கூடாது. சனி குரு பார்த்தா ரொம்ப விபத்துக்கு ஆபத்தாயிடும். அதே மாதிரி ஃப்ளைட் அன்றைக்கி கொடுத்தது தனுசு ராசி தான், 12ஆம் தேதி. அதே மாதிரி 9ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி இதெல்லாம் நடக்குது. அதே மாதிரி தான் இந்த அடுத்த மாதத்தில் 6லேருந்து 12 வரைக்கும் ஏதாவது ஒரு விபத்து நடக்கும். அதில் முக்கியமாக 7, 8 நிறைய நடக்கும். ஏன்னா 8ஆம் மாதம் 7ஆம் தேதி இது ரொம்ப மோசமான டேட்டு. அதே மாதிரி 7ஆம் தேதி 7வது மாதம் 8ஆம் தேதி இந்த சென்னையில் பார்த்தீங்களா, குழந்தை ஸ்கூலுக்கு போகிற ட்ரெயின் வந்து டேஷ் பண்ணி ஒரு 10 பேர் இறந்து போய்ட்டார். இதே மாதிரி தான் நான் எப்பப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த ஃப்ளைட்டோட நம்பர் கூட 7, 8 இருந்துச்சு. 8787 இருக்கக்கூடாது. அதே மாதிரி 48 இருக்கக்கூடாது. நான் இன்னொன்று முக்கியமாக சொல்கிறேன் கேளுங்க. யாருக்கெல்லாம் டைவர்ஸ் ஆகிருக்குது, கள்ளக்காதல் இருக்கும், டைவர்ஸ் ஆகாமல் கள்ளக்காதல் மெயின்டைன் பண்ணுவார், இல்லை கல்யாணம் பண்ணி கூட இன்னொரு ஆளை விரும்புகிறாரு, இல்லை விரும்புகிற விட்டு மற்றவளை கல்யாணம் பண்ணிக்குவார். இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இந்த ரகசியம் நான் இன்னைக்கு உடைக்க போகிறேன், கேள்வி பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் சனி இருக்கிற இடத்துல 3, 7 எந்த ராசி பார்க்குறோ அந்த ராசிக்காரங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கூடாது. எப்போவுமே வாழ்க்கை நல்லா இருக்காது. அவன் சம்பத்தாரே, சாதகத்தாரே, மித்ராத்தாரே, சேமாத்தாரே, என்ன நட்சத்திரம் இருந்தாலும் சரி, என்ன ஜோதிஷம் இவ்வளோ நல்லா வந்தாலும் கூட ஒரு 20 வருஷம் 15 வருஷங்கள் பிரிஞ்சு விடாடும். வீட்டில் 2 பேர் வாழ்ந்துட்டு இருக்குவார், யாருக்கும் தெரியாது. கள்ளக்காதல் வச்சுக்கிட்டே வாழ்ந்துடுவார். என்னதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, இப்போ சனி யாருக்காருமே இப்போ 3ல் கடகத்தில் இருந்தால் மிதுன ராசிக்காரன் கல்யாணம் பண்ணிக்கூடாது. கடக ராசியில் இருக்கும் மிதுன ராசிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கூடாது. இல்லை அவருனா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கூடாது. அதே மாதிரி
லாயர் கூட அந்த அந்த ராசியில் இருக்கக்கூடாது. என்னோட கேஸ் இந்த உலகத்தில் எல்லாரு மேலேயும் இப்போ கேஸ் இருக்குது. கேஸ் இல்லாமல் இருந்தால் அவன் பணக்கார கிடையாது. கேஸ் இருந்தால் தான் பணக்கார ஆகிடுவான் கண்டிப்பாக. அதே மாதிரி ராசிக்கு கடகத்தில் இருக்குது. மகர ராசிக்காரன்னு கல்யாணம் பண்ணிக்கூடாது. மகர ராசியில் இருக்கிறவங்களாம் கல்யாணம் பண்ணிக்கூடாது. இது இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு டைம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களோட ஜாதகத்தில் இங்கே பாருங்கள், இங்கே நீங்கள் ருஷபத்தில் சனி இருக்கும். நீங்கள் பிறந்த டைமில் உங்களோட ருஷபத்தில் சனி இருக்கும். அப்போ கடக ராசி கல்யாணம் பண்ணிக்கூடாது. அப்புறம் ஏழாவது அதிபதி பார்க்குறாரு, ருஷிக ராசி பார்க்குறாரு, அவர் கல்யாணம் பண்ணிக்கூடாது. அதே மாதிரி யார் சிம்மத்தில் சனி இருக்கும், கும்பத்துக்காரர் கல்யாணம் பண்ணிக்கூடாது. ஜாதகம் நல்லா ஒத்து போகும், ஆனால் மேரேஜ் நல்லா இருக்காது, வாழ்க்கை நல்லா இருக்காது. இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, ரொம்ப ரொம்ப பிரச்சனை வந்துட்டு. இப்போதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஜாதகத்தில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்க பரிகாரத்துக்கு, கோயில் இருக்கிறவங்களுக்கு, கோயில் பூஜை பண்ணுறவங்களுக்கு கூட கடை இருக்கும், கோயில் இருக்கிறவங்க கூட நிம்மதி இருக்காது, கோயில் பூஜை பண்ணுறவங்களுக்கு கூட வியாதி இருக்கும். உலகத்தில் இல்லாத இடம் கிடையாது. நான் எப்பவும் சொல்கிற கேளுங்க, நீங்கள் ஸ்டோன்ஸ் வச்சுக்கிட்டா ரொம்ப அள்ளி கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னீங்க என்னென்ன ராசி என்னென்ன படிக்கலான்னா, இப்போ மேஷராசி இந்த வருஷத்தில் மேஷராசிக்கு ரொம்ப மோசமான ராசி மேஷராசி. குரு 3ல் இருக்கலாம், ஆனால் சனி 12ல் இருக்கக்கூடாது. அது ரொம்ப மோசமாக இருக்குது. சனி 12ல் எப்போ இருக்கக்கூடாது. இன்னும் கிட்டத்தட்ட நான் சொல்ல போகிறேன்னா, மேஷராசிக்காரர் இன்னும் 5 வருஷம் நல்லா இல்லை. டெய்லி இந்த வாரம் நல்லா இருக்குது, இந்த வாரம் நல்லா இருக்குது, பை சொல்லணும். நாங்கள் சனி சேஞ்ச் ஆக மாட்டான். சும்மா நாளைக்கு ஏதோ மேஷராசிக்காரர் நல்லதாகிடுச்சு, அப்பா திங்கட்கிழமை நல்லா இல்லை, ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருக்குது அப்படி சொல்கிறாரு. இல்லை இந்த மாதம் அந்த மாதிரி ஆகாது. குரு சனி ராகு கேத்து எதுவுமே சேஞ்ச் ஆக மாட்டார். சும்மா நாங்கள் சொல்லிட்டு இருக்கணும், நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னா. கண்டிப்பாக அப்படி கிடையாது. கடன் நிறைய ஏறிட்டு கடமை நிறைய மேஷராசிங்கிறது வீடெல்லாம் விற்றுடுவார், ஒண்டியெல்லாம் விற்றுடுவார், பிரச்சனை மாட்டேங்க. இன்னும் 5 வருஷம், இது கிட்டத்தட்ட 3.5 வருஷம் அவருக்கு நல்லா இருக்காது. யாரோட ஜாதகத்தில் திசை புக்தி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 1000 பேரில் ஒரு ஆளுக்கு தான் கொஞ்சம் அப்படி இப்படி போகும், 1000 பேரில் டிஸ்டர்ப் ஆகிடுவார். இவருக்கு என்ன பண்ணணும், இவங்களை என்ன படிக்க வைக்கணும், ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு நீங்கள் எப்பவும் இந்த ராசிக்கு இந்த கணக்க புஷராக எடுத்து போடணும். அப்போ தான் படிக்குவார். படிப்புக்காக நீங்கள் கேள்விப்பட்டீங்க. அதே மாதிரி வீட்டில் அதிகமாக பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, அவரு கூட கணக்க புஷராக போடணும். அப்போ தான் நல்லா இருக்கும். கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், என் பொண்ணுக்கு சீட்டு கிடைக்கணும், மெடிக்கல் படிக்கணும், இன்ஜினியர் படிக்கணும், கவர்மெண்ட் சீட் கிடைக்கணும், ரூபி போடணும். ரூபி போட்டால் தான் இது சக்ஸஸ் கொடுக்கும். ரூபி போட்டிருக்குங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரூபிக்கு அவ்வளோ பவர் இருக்குது. மேஷத்துக்கு சூரியன் நல்லா சப்போர்ட் பண்ணுவான், சனி அவ்வளோ பண்ண மாட்டார். அதே மாதிரி ருஷபத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ரொம்ப நல்லா இருக்குது ருஷபத்துக்கு. இருந்தாலும் சனி பாருனால கெட்ட பேர், நீங்கள் அதிகமாக கெட்டது பேசுகிறீங்க. அது கொஞ்சம் பெருமையாக இருந்தால் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கணும்னா நீங்கள் எப்போவுமே பச்சை மரதலிங்க போடணும். பச்சை நீங்கள் போட்டால் ரொம்ப நல்லா இருக்குது. இது நீங்கள் போட்டால் தான் இந்த லக்னத்துக்கு இந்த ராசிக்கு நல்ல புதன் நல்லா சப்போர்ட் பண்ணுவார். நீங்கள் புதனை நீங்கள் போடணும். ஒரு சென்ட் இருந்தாலும் போதும், ஒரே ஒரு சென்ட்டு. அதே மாதிரி நீங்கள் இது வாங்கி போட்டால் தான் நல்லா இருக்கும். அதே மாதிரி இவருக்கு அவ்வளோ ரூபி நல்லா இருக்காது, சூரியன் அவ்வளோ சப்போர்ட் பண்ண மாட்டேன். 4 கூடிய இருக்க சூரியன். அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகத்தை நான் சொல்கிறேன், கல்யாணம் ஜாதகம் நல்லா இருக்குது. என்னடா 7ல் எனக்கு ராகு கிடையாது, கேத்து கிடையாது, சனி கிடையாது, ஆனால் 2 பண்ணாட்டி என்னத்துக்கு, ஏன் 2 வீடு என்னத்துக்கு, 2 அக்கா என்னத்துக்கு. 4 குடியும் 4 அதிபதி சுகஸ்தானம். 4 ஜாதகத்தில் வண்டி வாகன வீடு எல்லாம் 4 குடியும் 2 கிரகம் கூட சேரக்கூடாது. 4 இருக்கிற அவன் போய் சனி கூட சேரக்கூடாது, அவன் கூட அவர் கேத்து கூட சேரக்கூடாது. 4வது அதிபதி 2 கிரகம் கூட சேர்ந்துட்டா அவங்களுக்கு 2 கல்யாணம் நடக்கும். இதெல்லாம் நீங்கள் உலகத்தில் பார்த்துக்க முடியும். உங்களோட ஜாதகம் எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் உண்மை இருக்குது. வெல்கம் பேக் டு நிகழ்ச்சி.